ஆட்சியிலும் பங்கு தரேன், அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் எடுத்து வைத்த அந்த வாதம் அப்படின்றது தமிழக அரசியல்லையே ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து ஏற்படுத்தி இருந்தது. நான் தரேன் அப்படின்னு சொல்லி வந்த ஒரே தலைவர் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தான். இது வரைக்கும் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அதை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எந்த தலைவர்களுமே வந்து நாங்கள் எங்கள் கட்சியில் வந்தீங்கன்னா நாங்கள் அதை தரோம் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஆனால் விஜய் தான் வந்து அதை முதலாக அறிவிச்சிருந்தாரு. அப்படி அறிவித்துமே எந்த கட்சிகளுமே கூட்டணிக்கு வரல. நீண்ட காலமாக காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு வரப்போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அந்த ஸ்பெகுலேஷன் வந்து போயிட்டு இருந்தது. காங்கிரஸுமே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் ஜோனங்கர் எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்கள் வைக்க விஜய் கூட வந்து கூட்டணி போக போறாங்களோ அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனால் அது கிட்டத்தட்ட நடக்க போறது இல்லை. இந்த தேர்தலுக்கு திமுக கூட தான் காங்கிரஸ் இருக்க போறாங்க, கை உதயசூரியனோட தான் இந்த தேர்தலில் டிராவல் பண்ண போறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுருச்சு. விஜய் அவர்கள் அந்த ஒரு உண்மையை வந்து ரியலைஸ் பண்ணி தான் அவருடைய ரீசன்ட் ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து இருந்தது. அவர் அதை ரியலைஸ் பண்ணி தான் பேசுறாரு அப்படின்றது அவருடைய ஸ்பீச்லேயே வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஸோ அப்படி இப்போ தாவேகாவினுடைய சார்பாக 234 தொகுதிகளிலையும் போட்டியிட விருப்ப மனுக்களை வந்து தாக்கல் செய்யலாம். விருப்ப மனுக்களை வந்து நீங்க வந்து நேரடியாக அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொண்டு நீங்க தேவைப்படக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாவேகா சார்பாக இந்த பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ள வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பும் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வேட்பாளர்கள் எத்தனை பேர் வந்து நாங்களும் போட்டியிட தயாராக இருக்கிறோம்னு சொல்லி எவ்வளோ வேட்பாளர்கள் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புது கட்சி, எத்தனையோ பேர் வந்து அதுக்கு ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. நாங்களும் வந்து போட்டியிட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற கனவோட பல பேர் இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மனுக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு 600 வேட்பாளர்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறதாக செய்திகளானது கிடைச்சிருக்கு. அதாவது 600 வேட்பாளர்கள் அப்படின்றது எந்த அடிப்படையில் எப்படி ஃபில்டர் பண்ண போறாரு அப்படின்னா, ஏன்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, கடைசி நேரத்தில் வந்து காலவாரி விடுற மாதிரியான ஆட்களை வந்து கரெக்டாக ரிசர்ச் பண்ணி ஒரு வேட்பாளரை வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தாவேகா வந்து இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றப்போ ஏகப்பட்ட வேட்பாளர்கள் வந்து ஏகப்பட்ட நிர்வாகிகள் அவங்களுடைய ஆர்வத்தை வந்து காட்டுற வகையில் வேட்பாளராக வந்து மனுக்களை வந்து தாக்கல் செய்வாங்க. ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நிச்சயமாக அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கட்சி கடைசி நேரத்தில் வந்து எதிர்கட்சிக்கிட்ட வந்து விலை போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி வேலை செய்யாமையே போயிடுவாங்களோ, இல்லை கட்சியில் இருந்துக்கிட்டே வந்து எதிர்கட்சிக்கு ஆதரவாக போயிடக்கூடியவர்கள், இந்த மாதிரி யார் வேணாலும் வந்து விஜய்க்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் வந்து மனுக்களை தாக்கல் செய்யவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி யாரும் இல்லாமல் சரியான நபர் யாரு, உண்மையாகவே அர்ப்பணிப்போட கட்சிக்காக செயல்படணும்னு நினைக்கக்கூடியவர் யாரு, இவர் வந்து இவரால் முடியுமா, இவருடைய கெப்பாசிட்டி என்ன, இவர் அதுக்கு தகுதியானவரா, இப்படி பல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 600 வேட்பாளர்களை வந்து எடுக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதற்காகவே தனி குழுவெல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கான். அந்த குழுவில் ஏற்கனவே வந்து முக்கியமாக உளவுத்துறையில் வந்து பணியாற்றிய ஒரு அதிகாரியையும் வந்து இடம்பெற்றிருக்கிறாராம். அவர் தான் வந்து இவங்க யார் உண்மையானவர், யார் வந்து இதுக்கு தகுதியான இருப்பாங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற செய்தியும் வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. சரி, வேட்பாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பணியில இறங்கியாச்சு. காங்கிரஸ் கூட்டணிக்கு வரப்போறது இல்லை அப்படின்றத தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு அறிவிப்பையும் கொடுத்து அதுக்கான பணிகளும் வந்து செவ்வன போய்கிட்டு இருக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும். ஆனா விஜய் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு, அருண்ராஜ் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு, ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எங்க போட்டியிட போறாங்க, புசியானந்த் அவர்கள் எங்க போட்டியிட போறாங்க, இப்படி பல கேள்விகள் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் என் மக்கள் மத்தியிலே வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க இந்த தொகுதியில போட்டியிட அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற சில செய்திகளும் கிடைச்சிருக்கு. அது எந்த அடிப்படையிலனா அவங்க இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொகுதிகள், இப்போ அருண்ராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்டா அவங்க இந்த தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றது வெளிப்படையாகவே வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கு. திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நிறைய மக்கள் மூலமாகவுமே வந்து நம்மளால பார்க்க முடியுது. இன் கிரவுண்ட் வந்து அவர் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனாலயே அவர் திருச்செங்கோடு தொகுதியில போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து அவர் விஜய் அவர்கள்கிட்டே கேட்டு அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அருண்ராஜ் அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்திருப்பீங்க. இந்த பேனரை ஏன் எடுக்கிறீங்க, நாங்க பெர்மிஷன் வாங்கி தான் வச்சிருக்கிறோம், தாவேகாவினுடைய பேனரை வேணும்னே போலீஸ் அதிகாரிகள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நேரடியாக காவல்துறைகிட்டயே கேள்வி எழுப்பி அவங்க கிட்ட புரிய வச்சு அந்த பேனரை எடுக்க விடாம பண்ற அளவுக்கு அருண்ராஜ் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாகி
தாவேகா கட்சி ஆதரவாளர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. அது திருச்செங்கோடு தொகுதியை உட்பட்ட ஒரு இடம் தான். ஸோ அப்படி திருச்செங்கோடுல என்ன நடந்தாலும் டக்கு டக்குன்னு முன்னாடி போய் நின்று அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் அருண்ராஜ் அவர்கள் வந்து இறங்கியிருக்கிறாரு. முதலாக தாவேகா கட்சியிலேயே வந்து தொகுதி வேலைகள்ல இறங்கின ஒரு நபராக அருண்ராஜ் அவர்கள் வந்து இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அருண்ராஜ் அவர்கள் திருச்செங்கோடு தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஆதவ் அர்ஜுனா ஒரு 3 தொகுதிகளை தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவருக்கு சாதகமாக, அவருக்கு விருப்பமான தொகுதியாக திருப்போரூர், அம்பத்தூர், டி நகர் இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து அவர் தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மற்ற தொகுதிகள், அதாவது அம்பத்தூர், டி நகர் இந்த மாதிரி தொகுதிகள்லாம் திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திருப்போரூர், டி நகர், அம்பத்தூர் தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. சரி, புசியானந்த் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாண்டிச்சேரியிலிருந்து சோழிங்கநல்லூருக்கு தன்னுடைய அட்ரஸை வந்து மாற்றிருக்கிறாரு. ஸோ சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி அதுதான். ஸோ அதிகமான வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதியாக சோழிங்கநல்லூர் இருக்கு. சோழிங்கநல்லூர் தொகுதியில் புசியானந்த் அவர்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி பல்லாவரம் தொகுதியிலுமே வந்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலையும் புசியானந்த் அவர்கள் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஏற்கனவே பேசப்பட்டது என்னன்னா, கடலூர் தொகுதியில் புசியானந்த் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஸோ இந்த 3 தொகுதிகள் புசியானந்த் அவர்களுடைய லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. அதாவது சோழிங்கநல்லூர், பல்லாவரம் மற்றும் கடலூர் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளும் புசியானந்த் அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், புசியானந்த் அவர்கள் இது எல்லாத்தையும் பேசியாச்சு. ஸோ முக்கியமான தலை யாரு தாவேகாவை பொறுத்த வரைக்கும்? விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவாரு அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. எங்க போட்டியிடுவாரு அப்படின்றத ரொம்ப உற்று நோக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எப்படி அப்டேட்ஸ், அவருடைய மூவிஸ்க்கான அப்டேட்ஸ் கேட்கப்பட்டு இருக்கோ அதே மாதிரி எங்க போட்டியிட போறாரு அப்படின்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் எங்க போட்டியிடுவாருன்னு பார்க்கும்போது திருச்சியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு தோதுவான தொகுதியாக திருச்சி, வேளச்சேரி, விருகம்பாக்கம் இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து விஜய் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்திகளும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தொகுதிகளில் தான் போட்டியிடுவார் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் கடைசியில் யார் என்ன சொன்னாலும் அவர் என்ன முடிவு பண்ணுவார் அப்படின்றது அவர் கையில் தான் இருக்கு. ஆனால் இந்த தொகுதிகள் எல்லாம் அவருக்கு தோதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் அவர் இதை நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் கடைசியில் நான் தான் ஒன்று டிசைட் பண்ணுவேன் அப்படின்றது தான் அவருடைய ஸ்டைலாக இருந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் ஃபைனல் காலை அவர் தான் எடுப்பார். ஸோ இந்த தொகுதிகள் எல்லாம் இவர்கள் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய, இவர்களுக்கு ஆதரவாக இவர்களுக்கு தோதுவான தொகுதிகளாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தொகுதி இதில் கண்டிப்பாக இவர் போட்டியிட வாய்ப்பு அதிகம் இருக்கு, கிட்டத்தட்ட உறுதியாக சொல்லலாம் அப்படின்னா அது அருண்ராஜ் அவர்களை வந்து ரொம்ப உறுதியாக சொல்லலாம். அவர் திருச்செங்கோடுல வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தொகுதிகள், வேட்பாளர் லிஸ்ட் அப்படின்னு ரொம்ப சீரியஸா தாவேகா அவங்களுடைய எலெக்ஷன் பணிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் வரப்போறது இல்லை அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்டுருச்சு. விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டா நல்லா இருக்கோ இல்லை அவர் இந்த தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணுவாருன்னு நீங்க எதை நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.